பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது, வாழ்க்கை துணை பாவம் செய்யும் போது எச்சரிக்கிறோமா, கண்டிக்கிறோமா, பரிசுத்தமாகுறத தொடர்ந்து செய்கிறோமா? ஆனால் இயேசு உங்களை என்னையும் பரிசுத்தமாக தொடர்ந்து செய்கிறார். அந்த ஆவியின் மூலமா, வேத வார்த்தையின் மூலமா, வசனத்தின் மூலமா, பல ஏடுக்கள் மூலமா கடவுள் உங்களை திருப்பி பரிசுத்தப்படுத்துகிறார். ஆனால் நீங்க மற்றவங்களுடைய பரிசுத்துக்கு எந்த குறையும் காட்டணும். மற்றவங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கான எந்த வழிமுறையும் செய்யறதில்லை. கேட்டா திருந்த மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. இயேசு நம்மளை அப்படி விட்டு போயிருந்தாருனா, நம்ம பரிசுத்தம் அடைய மாட்டோம்னு சொல்லி நம்மளை கை விட்டு போயிருந்தாருனா, நம்முடைய முன்னிலைமை பின்னிலைமையை விட மோசமாக புரிந்துடும். ஆனால் இயேசு தயவுள்ளவரா தொடர்ந்து ஆவியின் மூலமாக சுத்திகரிச்சுட்டே இருக்கிறார். ஆவியானவர் பேசுறது நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? ஆவியானவர் பாவத்தை உணர்த்தும் பொழுது கீழ்ப்படுகிறோமா? ஆவியானவர் எச்சரிக்கும் பொழுது நம்ம திருத்திக்கிறோமா? ஒன்றும் இல்லையே. தொடர்ந்து அதே பாவம், தொடர்ந்து அதே சுபாவம், தொடர்ந்து அதே மாதிரியான வாழ்க்கை. ஆனாலும் மீட்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் தேவன் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம மற்றவர்களை சுத்திகரிப்பதற்கு, சபையை சுத்திகரிப்பதற்கு, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, மற்றவர்களுடைய பாவ போராட்டங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு, சரிப்படுத்துவதற்கு என்ன முயற்சி செய்யறாங்க? எவ்வளோ பேர்கிட்ட பேசுகிறோம், எவ்வளோ பேருக்கு ஆலோசனை கொடுக்குறோம், எவ்வளோ பேருடைய பாவத்தை கண்டிக்கிறோம், எச்சரிக்கிறோம், சீர்படுத்துகிறோம், பரிசுத்தமாகக்கூடிய அவசியத்தை சொல்கிறோம். ஏன்னா நம்ம முதல்ல பரிசுத்தம் அடைகிறதில்ல. நம்ம எல்லா பாவங்களையும் செஞ்சு கொண்டு எப்படி நோக்கில் பரிசுத்தப்படுத்துறது, நம்ம தவறான வாழ்க்கையை வாழ்ந்தது எப்படி மற்றவனை சரிப்படுத்த பார்க்கறது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக இல்லைன்னு சொன்னால் நம்ம ரட்சிக்கப்படலை. நம்முடைய குணாதிசயம் மாறல, செயல் மாறலன்னு சொன்னால் தயவனுடைய மேன்மையை நம்ம ஒருபோதும் நல்லன்னு சொல்லி ஆரம்பிச்சோம். கடவுளுடைய சமூகத்தில் கேளு, ஆண்டவரே தயவுனால என்னை பரிசுத்தப்படுத்தி நான் சுற்றியில் உங்களை பரிசுத்தமாக வாழ, பூமிக்கு உப்பா வெளிச்சமா கண்டிக்க, கண்டும் காலாமல் போகாம ஆலோசனை சொல்ல, எச்சரிக்க, சீர்படுத்த பலனை கொடுங்கன்னு சொல்லிக்கிறோம். 3வது